நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக, அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்த தொடர் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இதற்கு முந்தைய செய்திகள் நம்முடைய யூடியூப் வலைதளத்தில் இருக்கிறது. சாம்ராஜ் எவாஞ்சலிஸ்ட் என்கிற நம்முடைய யூடியூப் தளத்திற்கு வாருங்கள். இந்த தொடர் செய்திகள், இதுக்கு முன்னாடி உள்ள செய்தி கேட்கலாம், அதை நீங்கள் கேட்டு தொடர்ச்சியாய் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஆண்டவர் அவருக்காக நாம் எப்படி காத்திருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். இந்த பூமியிலே நாம் சஞ்சரிக்கிற நாள் வரை பயத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் வேதாகமம் முழுவதும் வாசித்து பார்க்கிறோம், பயப்படாதே. ஒரு ஊழியக்காரர்கள் பொதுவாக சொல்லுகிற ஒரு காரியம், நான் எண்ணி பார்க்கல, எண்ணி பார்த்தாங்களாம், 365 இடத்துல பயப்படாதே பயப்படாதேன்னு இருக்கான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 365 நாள் ஒரு வருஷத்தில். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவருடைய வேதம் இன்னொரு பகுதியில் சொல்லுகிறது, பயத்தோடு காத்திருங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் எடுத்து முதலாவது நாம் வாசிக்கலாம். 17வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இது என்ன பயம்? ஒரு பக்கம் பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னொரு பக்கம் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் நாம் சொல்லுகிறோம், வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பயப்பட வேண்டிய காரியங்களுக்கு நாம் பயப்பட வேண்டும், பயப்பட வேண்டாத காரியங்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது. என்னென்ன காரியத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதுக்கு தான் பயப்படாதே பயப்படாதேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பயப்படாதேன்னு அவர் சொன்ன காரியத்துக்காக பயந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீ பயப்படு, பயத்துடனே நடந்து கொள்னு சொல்கிற காரியத்தில் பயப்படாமல் துணிகரமாக நடக்கிறோம். நம்முடைய சபைகளில் ஆராதனை, ஞாயிறு ஆராதனையில் பாவ அறிக்கை ஜெபம் செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் மிக அழகாக ஒரு வார்த்தைகளை வச்சு, செய்யத்தக்கவைகளை செய்யாமலும் செய்யத்தகாதவைகளை செய்தும் வருகிறோம். இதுதான் இன்றைய நடைமுறை வாழ்வு. பயப்படாதேன்னு சொல்கிறார் ஆண்டவர், 365 நாளும் சொல்கிறார். அந்த காரியங்களுக்கு பயந்து நடுங்கி சாவுறோம். சில காரியங்களை சொல்லிட்டு இதுக்கு பயப்படு. இன்னொரு காரியம் பாருங்க, சங்கீதங்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அது சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். எதற்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்வு பயப்பட வேண்டிய காரியங்களுக்கு பயமே இல்லாமல் துணிகரமாக தப்பு பண்ணுறோம். பயப்பட வேண்டாத காரியங்களுக்கு பயந்து நடுங்குகிறோம். ஏதேன் தோட்டத்தில் கடவுளின் சத்தம் கேட்டது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் என்ன பதில் சொன்னார் பாருங்கள். தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டதினாலே பயந்து விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறேன், நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். பயப்பட வேண்டாத காரியத்துக்கு அவன் பயப்படுறான். காரணம் என்ன? பாவம். பாவம் ஒரு மனிதனை
பயப்பட வேண்டாத காரியங்களுக்கு பயப்பட வைக்கிறது. அதே பாவம் ஒரு மனிதனை பயப்பட வேண்டிய காரியங்களுக்கு பயப்படாமல் இருக்க வைக்கிறது. இந்த ரெண்டையும் நம்ம நன்றாய் சமநிலையிலே விளங்கிக் கொள்ளுங்கள். எதற்கெல்லாம் பயப்படக்கூடாது? நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனுக்கு முதலாவது பயப்படக்கூடாது. பாவத்திற்கு பயப்படக்கூடாது, எதிர்த்து நிற்க வேண்டும். தவறுகளுக்கும் அநீதியான காரியங்களுக்கும் லஞ்சம் வாங்குவதற்கும் எதிர்த்து நிற்க வேண்டும். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர் என்று ஒரு வழக்க சொல் நம்முடைய தமிழ்நாட்டிலே உண்டு. பொது வாழ்வில் நேர்மையாய் வாழ வேண்டும். அதில் மேல் அதிகாரிகள் நம்மை பயமுறுத்தினால் பயப்படக்கூடாது. வேலை போயிருன்னு சொல்லுவோம். அதிகபட்சமாக என்ன சொல்வார்கள் மேல் அதிகாரிகள்? காவல்துறையில் அந்த வெள்ளைக்காரன் காலத்தில் மாதிரியே அந்த செட்டப் அப்படியே தான் இன்றைக்கும் இருக்குது. மேல் அதிகாரிகளை ஐயான்னு சொல்லணும், அவங்க என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும், ஒபே த ஆர்டர். மேல் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குன்னா கீழ் மட்டத்தில் உள்ளவங்க லஞ்சம் வாங்கணும். காவல்துறையில் நிறைய நண்பர்கள் எனக்கு உண்டு. அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க, மேலேருந்து ப்ரெஷர், மேலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர். சில ஜெபத்துக்கு ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு சில காவல்துறையினர் கீழ் மட்டத்தில் கான்ஸ்டபிளாக இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஐயா நாங்கள் காசு வாங்குறதில்ல, நான் லஞ்சம் வாங்குறதில்ல, ஆனால் மேல் மட்டத்திலேருந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து இவ்வளவு காசு எங்களுக்கு வரணும்னு மேல் அதிகாரிகள் கேட்குறாங்களே, ப்ரெஷர் கொடுக்குறாங்களே, அதனால் நாங்கள் வாங்கி அங்கே கொடுத்துட்றேன், மற்றபடி நான் ஒரு பைசா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலை. இப்படி சொல்கிற காவலர்களும் உண்டு. ஏன்? அதை வாங்காமல் இருந்தால் மெமோ கொடுப்பாங்க. மேல் அதிகாரிகள் நினச்சா, இந்த காவல்துறையில் மட்டும் மேல் அதிகாரிகள் நினச்சி என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் காவல்துறையில் மேல் மட்டத்தில் இருக்கீங்களோ கீழ் மட்டத்தில் இருக்கீங்களோ அது பிரச்சனை இல்லை. நீங்கள் சாதாரண ஒரு பணியாளராக இருந்தாலும், ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் இருந்தால், இந்த உலகத்தின் முதல் குடியானவனை விட, ஜனாதிபதியை விட உயர்ந்த பதவியில் இருக்கிறீர்கள் என்று பொருள். பயப்பட தேவையில்லை. இந்த உலகத்தின் அதிகாரங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். ஆனால் இந்த உலகத்தின் அதிகாரங்கள் நம்மை பாவத்திற்கு நேராய் வழி நடத்தினால் அதை முற்றிலுமாய் 100% எதிர்த்து நிற்க வேண்டும். என்ன ஆயிரும்? வேலை போயிடும், அவ்வளோதானே. ஆண்டவர் சொல்கிறாரு மலை பிரசங்கத்தில், உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லமை உள்ளவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர் ஒருபடி மேலே போயிட்டார். அதிகபட்சமாக இந்த உலகம் ஒன்று என்ன செய்யும்? கொலை செய்யுமா? உன்னை இந்த உலகத்தில் வாழ விட மாட்டான். ஒருவேளை உன்னை கொலை செய்வார்கள். கழுத்தில் கத்தி வைத்தாலும் நேர்மை தவறாமல் இருப்பேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுங்கள். யோவான் ஸ்நானனை போல தலை போகும், போகட்டும். வாழ்கிற வாழ்க்கை போட்டும், பரிசுத்தமாய் வாழ்ந்து முடிப்போம். பயம் இல்லாமல் நேர்மையாய் வாழ்ந்து முடிப்போம். அவருடைய உத்தரவு இல்லாமல் எதுவும் உங்களை ஒன்று செய்ய முடியும். எந்த நிலைமையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். காவல்துறையிலே எத்தனை கரைபடாத கரங்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? பயிற்சி எஸ்ஐயாக வந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவர் ஒருவர், லஞ்சம் வாங்க ப்ரெஷர் வந்தது, வாங்க முடியாது என்று சொன்னார். மேல் அதிகாரிகள் சொன்னாங்க, உனக்கு இன்னும் ப்ரபேஷனே முடியல, நாங்கள் நினைத்தால் உன் வேலையை காலி பண்ணி அனுப்பிடுவோம். ஆனால் அவருடைய குடும்ப பின்னணி மிக வறுமை. இவர் சம்பாதித்தான் குடும்பம் வாழணும், வேலை விட்டுற முடியாது. அதுக்காக இந்த பக்கம் ஆண்டவர் லஞ்சமும் வாங்க முடியாது. ரெண்டுக்கு இடையில அந்த இளம் அதிகாரி உதவி காவல் ஆய்வாளராக பயிற்சி எஸ்ஐயாகத்தான் வந்திருக்கிறார். ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஏஆரில் வந்திருக்கார். அழுகிறார், பிரதர் இந்த வேலை போயிட்டுனா நான் என்ன செய்வேன்? ஜெபித்தோம். தைரியமாக இருங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி அனுப்பணும். முதல் மெமோ டிஎஸ்பி இஷ்யூ பண்ணிட்டார். ஓடி வந்தார். அன்றும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம், ஆண்டவரே
பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நேர்மையாய் வாழ வேண்டும், ஒழுக்கமாய் வாழ வேண்டும், லஞ்சம் வாங்காமல் வாழ வேண்டும் என்று உமக்காய் வாழ்கிற எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எத்தனை பிரச்சனை வந்தாலும் வேலையே போனாலும் லஞ்சம் வாங்க மாட்டோம் என்று தீர்மானம் எடுத்தோம். மறுபடியும் வேலைக்கு போனார். 2வது மெமோ இஷ்யூ பண்ணாங்க. குடும்பத்தாருடைய மொத்த நம்பிக்கையும் உடைந்து போய்விட்டது. அவர்கள் பரம்பரை கிறிஸ்தவர்களும் அல்ல. இந்த ஆண்டவரை நீ தேடி போனதுனால உன் வேலைக்கே உலை வந்துருச்சியான்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் அந்த மனிதர் ஆண்டவரோடு நெருங்கின ஜீவியம் செய்த மனிதர் ஆண்டவரை கெட்டியாக பிடிச்சிட்டார். அவர் சொன்னார் என்கிட்ட, பிரதர் வேலையே போனாலும், முதல்ல கொஞ்சம் அழுதேன், கஷ்டப்பட்டேன், இப்போ புரிஞ்சிடுச்சு, வேலையே போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். 3வது மெமோன்னா சஸ்பென்ஷன் முடிஞ்சு வேலைக்கு போனால் 3வது மெமோ ரெடி ஆகுது, சஸ்பென்ஷன் ரெடி ஆகுது. இவருக்கு டெல்லியிலிருந்து உத்தரவு. இவரை நாங்கள் ராவின் ஏஜெண்டாய் வச்சிருக்கிறோம். இந்த தென் மாவட்டங்களில் உள்ள மத கலவரங்களை விசாரிப்பதற்கான ரகசிய ஏஜெண்டாக ராவிலிருந்து இவரை நியமிக்கிறோம் அப்படின்னு மேலேருந்து உத்தரவு. லோக்கலில் உள்ள டிஎஸ்பி இல்லை, லோக்கலில் உள்ள ஐஜி, டிஐஜி, லோக்கலில் இருக்கிற எஸ்பி, கலெக்டர் யாரும் இனி அவரை தொட முடியாது. ஓடி வந்தார் என்னுடைய வீட்டுக்கு, ஸ்வீட் பாக்ஸோடு வந்தார். பிரதர் பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவருக்காக வைராக்கியமாக இருக்கும் பொழுது மரணத்தின் விளிம்பு வரை வந்தாலும் அதிலிருந்து பாதுகாத்து அற்புதம் செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும், அதாவது இந்த செங்கச்சூளையிலே விழுந்து எங்களுடைய ஜீவன் உயிர் போனாலும் நீ சொல்கிற காரியத்தை செய்ய முடியாது, கடவுளை தவிர வேறு எதையும் வணங்க முடியாது என்று சொல்லி நிமிர்ந்து நின்றார்கள். ஆச்சரியமாக இந்த இடத்துல ஆண்டவர் காப்பாற்றினார். ஆனால் இதே போன்ற சூழ்நிலை இன்னும் பல இடங்களிலே வந்த பொழுது அதிலே அவர்கள் மரித்து போனார்கள், வாளால் வெட்டப்பட்டார்கள், ஆண்டவருக்காய் தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள், தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள். ஆனாலும் என்ன, ஆண்டவருக்காக வாழ்ந்து முடிக்கணும், அவ்வளவுதான் வாழ்க்கை. இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவு, நல்லா புரிஞ்சுடுங்க தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்றாரு, இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் அப்படின்னா, இந்த பூமியில நம்ம வாழ்கிற இந்த கொஞ்ச வாழ்க்கை பரதேசியாய் வாழ்கிறோம். பரம் அப்படின்னா பரலோகம், பரதேசினா பரலோக பிரஜைன்னு அர்த்தம். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் அந்த உலகத்துக்குரியவர்கள். அதனால் இங்கே வாழும் அளவும் ஒரு வாடகை வீட்டில் வாழ்வது போல பரதேசிகளாய் வாழும் அளவும் இங்கே வாழும்போது இந்த உலகத்தின் பாவம், அசுத்தம் நம்மை தொடாதபடி பயபக்தியோடு நடந்து கொள்ளும். பயத்தோடும் பக்தியோடும். இந்த பயம் என்பது பாம்புக்கு பயப்படுகிற, பாச்சானுக்கு பயப்படுகிற, பல்லிக்கு பயப்படுகிற பயம் அல்ல. இது ரெவரன்ஸ், கடவுளுக்கு நாம் செலுத்துகிற மரியாதை. பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள். யாக்கோபு அதை குறித்து அழகா சொல்றார். திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறதும் விதவைகளை கனப்படுத்துகிறதும் அல்லவோ தேவனுக்கு முன்பாக மாசில்லாத பயபக்தியாயிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். பயத்தோடும் பக்தியோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். பயத்தோடும் பக்தியோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, பயபக்தியாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தின் அசுத்தங்கள் நம்மை தொடாதபடி ஆண்டவருடைய வேத வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியுங்கள், தேசத்தின் சட்டங்களை மதியுங்கள், தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்துங்கள், தேசத்தின் சட்டத்திட்டங்களின்படி வரி ஏய்ப்பு செய்யாமல் கரெக்டாக டாக்ஸ் கட்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் தேசத்தின் சட்டம் தெய்வத்துவத்துக்கு விரோதமாய் வருமானால் அந்த சட்டங்களுக்கு கீழ்ப்படிய அவசியம் இல்லை.
தேச சட்டம் சொல்லுகிறது நீ ஜெபிக்க கூடாது, பைபிள் வாசிக்க கூடாது, ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது. இப்படி சட்டம் போட்டால் அதை எதிர்த்து தான் நிற்க வேண்டும். அப்போ அந்த இடத்துல தேசத்தின் சட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள்னு பைபிள் போட்டிருக்குதுல்ல. அந்த டிஃபரன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிடணும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். அப்படின்னா பெத்த அப்பா தான் சாராயம் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நான் செய்ய முடியுமா? முடியாதுன்னு சொல்றேன். அப்ப சொல்றாங்க, அப்பா சொல்றாரு கீழ்ப்படிய மாட்டற. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் தான் சொல்லியிருக்கு. தெய்வத்துவத்துக்கு விரோதமான காரியத்தை பெத்த அப்பா சொன்னாலும் செய்ய முடியும், கீழ்ப்படிய முடியாது. மற்றபடி கர்த்தருக்கு உட்பட்டு அவர் சொல்லுகிற அத்தனை காரியங்களுக்கும் நான் கீழ்ப்படிய வேண்டும். அதனால தான் கீழ்ப்படிய வேண்டிய காரியத்துக்கு கீழ்ப்படியணும், கீழ்ப்படியக்கூடாத காரியத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது. எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாதுங்கிறத தெளிவாய் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நம்மை கர்த்தருக்காக அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கணும்னு அவர் சொல்றார். பயத்தோடு பக்தியோடு காத்திருங்கள். பயபக்தியுள்ள நடக்கை. எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள். எதை செய்தாலும். கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னு பைபிளில் போட்டிருக்கா? நியூ இயர் கொண்டாடணும்னு பைபிளில் போட்டிருக்கா? ஈஸ்டர் கொண்டாடணும்னு பைபிளில் போட்டிருக்கா? பெரிய வெள்ளிக்கிழமை கொண்டாடணும் பைபிளில் போட்டிருக்கா? இப்படி ரொம்ப நூதனமாக பேசுவாங்க நிறைய பேர். ஆனால் வேதம் எனக்கு சொல்லுகிறது, நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு நான் நினச்சி அதை ஒரு டிசம்பர் 25ன்னு உலகம் பூரா கொண்டாடுறாங்க. சரி, அதே டிசம்பர் 25 நானும் கேக் வெட்டி மகிழ்ச்சியாய் நான் கிறிஸ்மஸை கொண்டாடுகிறேன். அதில் எந்த தவறும் இல்லை. அதே நேரத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடணும் பைபிளில் போடலையா? நான் கொண்டாட மாட்டேன். நாங்கள் 25ஆம் தேதியும் அதே மாதிரி தான் எப்போதும் போல் இருப்போம் அப்படின்னா எப்போதும் போல் இருக்கலாம், தவறு இல்லை. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அந்த வரம்பை மீறக்கூடாது, அவ்வளவு. அழகா ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த உபவாச நாளை கூறுங்கள், ஆசரிப்பை கூறுங்கள், சபையை கூட்டுங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபியுங்கள். ஒரு நாளை விசேஷித்துக் கொள்ளுங்க. ஒரு சனிக்கிழமை, இன்று விடுமுறை, நம்ம இன்னைக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாளை நாமே குறித்து கொள்ளலாம், அதில் எந்த தவறும் இல்லை. இல்லை சனிக்கிழமை தான் உபவாசம் பண்ண சொன்னாரா ஆண்டவர்? நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் பண்ணுவோம். பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் சொல், நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக். எதை செய்தாலும் நீங்கள் கர்த்தருக்கென்று செய்யுங்கள், அவருடைய நாமம் மகிமை அடைகிறதான்னு பார்த்து செய்யுங்க. எத்தனை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. பயபக்தி உள்ள நடக்கை. மிக அழகான ஒரு உதாரணம் இதற்கு உண்டு. டேவிட் லிவிங்ஸ்டன் இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகிற ஆப்பிரிக்க தேசத்திற்கு லண்டனில் உள்ள மிஷனரி சங்கத்தார் அவரை அனுப்பினார்கள். அவர் ஆப்பிரிக்காவுக்கு போய்விட்டார். மனிதர்களை கொன்று தின்கிற பழக்கமுடைய பல இனக்குழுக்கள் ஆப்பிரிக்காவில் இருந்தார்கள் என்று அந்த ஜனங்களுக்கு நடுவில் தான் ஊழியம் செய்வரை அனுப்பி இருக்கிறார்கள். தொலைத்தொடர்பு வசதிகள் இன்று இருப்பது போல அன்றைக்கு கிடையாது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே அவர் போனார். அங்கே தொலைத்தொடர்பு சாதனங்கள் கிடையாது. அனுப்பினவர் என்ன ஆனார்னே லண்டனில் உள்ள மிஷனரி சங்கத்தாருக்கு தெரியலை. இந்த சூழ்நிலையில் லண்டன் பத்திரிகை சொல்லுகிறது, டாக்டர் ஸ்டான்லி என்கிறவரை, அவரை ஒரு ஆராய்ச்சிக்காக இங்கிலாந்து அரசாங்கமே அவரை அரசு முறை பயணமாய் ஆப்பிரிக்காவுக்கு போகிறாருன்னு சொன்ன உடனே லண்டன் மிஷனரி சங்கத்தார் ஸ்டான்லியை போய் பார்த்தாங்க. ஐயா, நீங்கள் போகிறீங்க, ஏற்கனவே நாங்கள் ஒரு மிஷனரி அனுப்பி இருக்கிறோம். இந்த ஸ்டான்லி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்,
கிறிஸ்தவ தேசம்தான், அங்கே எல்லாருமே கிறிஸ்தவங்க தான், ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க கிடையாது. அப்படி கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு விஞ்ஞானி தான், ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த ஸ்டான்லி பிரதர். அவரை அனுப்பணும். இந்த மிஷன் சங்கத்தார் போய் அங்கே சொல்கிறாங்க, நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்தீங்கன்னா எப்படியாவது எங்களுக்கு தகவல், ஏன்னா அவருக்கு அரசாங்க முறையில் தகவல் அங்கேருந்து அனுப்ப முடியும், எங்களுக்கு ஒரு தகவல் அனுப்புங்கன்றாங்க. ஸ்டான்லி போயிட்டார். பல நாளாய் சுற்றி திரிகிறார். அவர் கண்டுபிடிச்ச நீர்வீழ்ச்சி, அதனால தான் இன்னைய வரைக்கும் ஆப்பிரிக்காவில் அந்த ஸ்டான்லி நீர்வீழ்ச்சி இருக்கிறது. இன்றைக்கு அந்த நீர்வீழ்ச்சி பேர் ஸ்டான்லி நீர்வீழ்ச்சி, அவர் கண்டுபிடித்தது. அப்படியே ஆராய்ச்சிக்காக அவர் போகும்பொழுது டேவிட் லிவிங்ஸ்டனை கண்டுகொள்ளுகிறார். 2 பேரும் ஒரே தேசத்தார். அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் ஆதிவாசிகள். அதனால் இந்த 2 பேர் ஊருக்கு வெளியில் ஒரு குடிசை போட்டிருந்தார் டேவிட் லிவிங்ஸ்டன். அந்த குடிசையில் தான் இவரும் தங்கினார். பிற்பாடு ஸ்டான்லி பிரதர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பயோகிராஃபியில் எழுதுகிறாரு, 40 நாள் தங்கியிருந்த இவர் கூட ஒரு நாள் கூட டேவிட் லிவிங்ஸ்டன் என்னிடத்தில் நீ மனம் திரும்ப வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லவே கிடையாது. ஒரு நாள் கூட அவர் சொல்லலை. ஆனால் இந்த 40 நாள் அவருடைய பயபக்தி உள்ள நடக்கையை பார்த்தேன், அவருடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தேன், ஆண்டவரோடு அவர் வைத்திருக்கிற ஐக்கியத்தை பார்த்தேன், அந்த ஜனங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற கரிசனையை பார்த்தேன். என்னால் தாங்க முடியவில்லை. பாவ உணர்வு எனக்குள்ளே வர ஆரம்பித்தது. ஒரு நாள் டேவிட் லிவிங்ஸ்டன் ஊழியத்தை எல்லாம் முடித்துவிட்டு தன் குடிசை கிட்டே வரும் பொழுது உள்ளே இருந்து ஒரு அழுகை சத்தம் கேட்டது. உள்ளே வந்து பார்க்கிறார், ஸ்டான்லி முழங்காலில் நின்று தன் பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து கதறி 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 அழுது கொண்டிருக்கிறார். நம்முடைய பயபக்தி உள்ள நடக்கை நம்மை சுற்றி இருக்கிற அநேகரை பாதிக்கும். நம்மை சுற்றி இருக்கிற அநேகருக்குள்ளே பாவ உணர்வை கொண்டு வரும். நம்முடைய பயபக்தி உள்ள நடக்கை அவர்களை மாற்றும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியிலே எனக்காய் நீங்கள் காத்திருக்கிற அந்த காலங்களிலே பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்கள், பயத்துடனே சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். பயபக்தி உள்ள உங்கள் நடக்கை எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். எல்லாரும் உங்களை வாட்ச் பண்றாங்க. பயபக்தியாய் நடந்து கொள்ளுங்கள். எதுவும் அந்தரங்கமாய் நீங்கள் மறைத்து வைக்க முடியாது. வெளியாக்கப்படாத எந்த அந்தரங்கமும் இல்லை, எந்த மறைபொருளும் இல்லை. ஆண்டவரிடத்திலே நேர்மையாய் நடந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்காக நேர்மையாய் வாழுங்கள். பயபக்தி உள்ள உங்கள் நடக்கையை இந்த உலகம் பார்க்க விரும்புகிறது. நீங்கள் காத்திருக்கிற இந்த காலங்களிலே ஆண்டவருடைய வருகைக்கு உங்களோடு கூட ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள உங்களுடைய பயபக்தி உள்ள நடக்கை ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம்ப்பா. எங்களுடைய நடக்கைகள் பயபக்தியாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. வீணான பயங்களுக்கு எங்களை நீக்கலாக்கி தெய்வத்துவத்திற்கு அடுத்த காரியங்களிலே நாங்கள் பயத்தோடு பக்தியோடு நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உலகத்தின் அசுத்தங்கள், உலகத்தின் அதிகாரங்கள், உலகத்தின் காரியங்கள் எங்களை தவறு செய்ய நிர்பந்திக்கும் பொழுது நாங்கள் தைரியமாய் அதற்கு பயப்படாமல் வாழ உதவி செய்தோம். பெரிய காரியங்களை செய்யும். பிள்ளைகளை காத்துக்கொள்ளும், கற்புள்ள கன்னிகைகளாய் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.